வணக்கம். இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இருக்கும் நான் ஓமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. மன்னார் காற்றாலை திட்ட விவகாரம், ஜனாதிபதி அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். நாளை முதல் வானிலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். யாழில் அரசியல் பதற்றம், நள்ளிரவு கட்சி அலுவலகத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்கள். நாட்டு மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரானில் 2000 உயர்ந்தது பலி எண்ணிக்கை, சடலங்களால் நிரம்பி வலியும் வைத்தியசாலைகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் மோதல்களுடன் தொடர்புடைய பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் சர்வதேச சட்டங்களை பாரதூரமான முறையில் மீறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாலியல் துன்புறுத்தல்களை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லது நீதித்துறை கட்டமைப்பிற்குள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதற்கும் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும். முறையாக சட்ட கட்டமைப்பு இலங்கையில் மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்கள் தற்போது தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இத்தகைய சம்பவங்களை எதிர்கொள்ளும் பாதிக்கப்பட்டவர்கள் அவற்றை அமைதியாக சகித்துக் கொண்டிருப்பதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மோதல் தொடர்பான பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதற்கு முறையான சட்ட கட்டமைப்பு இருப்பது அவசியமாகும். அத்துடன் பாதிக்கப்பட்டவர்களின் கௌரவத்தை பாதுகாப்பது ஒரு கட்டாய இலக்காக இருக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. மன்னாரில் காற்றாலை திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னர் கையகப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க விடுவிக்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். மன்னார் தீவு பகுதிக்குள் காற்றாலை கனிம மண் அகழ்வு திட்டங்கள் வேண்டாம் என்னும் மன்னார் மக்களின் கூட்டு கோரிக்கையை அடியோடு நிராகரித்து ஆட்சியாளர்கள் தமது நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பது தொடர்பில் ஆழ்ந்த கவலை அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் மாவட்டம் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாகும் என்பதால் அதன் இயல்பை கொடுக்காமல் பாதுகாப்பதே அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மக்களின் கூட்டு கோரிக்கையை குழி தோண்டி புதைத்துவிட்டு திட்டமிட்டபடி 14 காற்றாலைக்கான பணிகளும் நடைபெறுவதாக V.S. சிவகரன் தெரிவித்துள்ளார். கனிம மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும் என கூறிய போதும் கனிம மண் அகழ்வுக்குரிய 2 நிறுவனங்களும் தமது செயற்பாட்டை தொடர்ந்த வண்ணமே உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி மன்னாரின் வளத்தையும் சுரண்டி மக்களின் வாழ்வியலை கெடுப்பது நியாயமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிலையில் இயற்கை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட இதுவரை முறையாக நிவாரணம் கிடைக்கவில்லை என மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் V.S. சிவகரன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணத்தை அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை முற்பணம் தொடர்பான தாபன விதிகோவை ஏற்பாடுகளுக்கு அமைய ஊழியர் ஒருவருக்கு தைப்பொங்கல், ரமலான், சிங்கள தமிழ் புத்தாண்டு, விசாக், தீபாவளி மற்றும் நத்தார் போன்ற பண்டிகைகளுக்கும் யாத்ரீக பயணங்களுக்கும் முற்பணமாக 10,000 ரூபாவை பெற்றுக் கொள்வதற்கான இயல்மையுண்டு. குறித்த முற்பணம் வட்டியின்றி 8 மாத தவணைகளுக்காக அல்லது அதற்கு முன்னரோ அறவிடுவதற்கான ஏற்பாடுகள் வகுக்கப்பட்டுள்ளன. அப்பண்டிகை முற்பணத்தை 15,000 ரூபாவாக அதிகரித்து வழங்குவதற்கு 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது. அதற்கமைய அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முட்கொடுப்பனவை 15,000 ரூபாவாக அதிகரிப்பதற்கு இயலுமாகும் வகையில் தாவண விதிக்கோவையின் உரிய ஏற்பாட்டை திருத்தம் செய்வதற்கும் அது தொடர்பாக சுற்றறிக்கை ஆலோசனைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரசாங்க சேவைக்கு புதிதாக பணியாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அரசாங்க சேவைக்கு புதிதாக பணியாளர்களை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இந்த நிலையில் இவ்வாறு 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 23,344 ஆசிரியர்களும் இந்த ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளில் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார்.
நாட்டில் காணப்படும் மழையுடனான வானிலை நாளையிலிருந்து குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய ஊவா, கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் மாகாணத்தில் காலி, மாத்தறை மற்றும் ரத்தினபுரி மாவட்டங்களில் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். யாழ்ப்பாணம் தாவடியில் அமைந்துள்ள சர்வஜன அதிகாரம் கட்சி அலுவலகம் நேற்றைய தினம் நள்ளிரவு வேளையில் இனம் தெரியாத நபர்களினால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு 12:50 மணியளவில் கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அருண் சித்தார் வீடும் கட்டடமும் ஒன்றாக அமைந்துள்ள நிலையில் குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கட்டடத்தின் வாயிலில் 2 பேர் பெட்ரோல் ஊற்றி வைத்துவிட்டு தீ பற்ற வைத்ததாக அறிய முடிகிறது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாண போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் நாட்டில் பச்சை அரிசி மற்றும் நாடு அரிசி கடும் பற்றாக்குறை உருவாகும் அபாயம் இருப்பதாக மருதகமுள்ள சிறு மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசி விலைகள் மேலும் உயரக்கூடும் என அந்த சங்கத்தின் தலைவர் P.K. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது மரதகமுள்ள சந்தையில் முதல் தர நாட்டு அரிசி 1 கிலோவின் மொத்த விற்பனை விலை அதிகபட்சம் 225 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. சிகப்பு பச்சை அரிசி 208 ரூபாய் முதல் 212 ரூபாய் வரையும், சிவப்பரிசி வகைகள் 205 ரூபாய் முதல் 210 ரூபாய் வரை காணப்படுகின்றன. ஆனால் சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசிகள் மிகவும் அதிக விலையில் உள்ளன. கேரி சம்பா 1 கிலோ 340 ரூபாவை தாண்டியுள்ளது. சம்பா 260 ரூபாவை கடந்துள்ளது. சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசி விலைகள் உயர்வடைந்ததுடன் அந்த அரிசிகளை சந்தையில் அதிகமாக வெளியிடும் போது சிகப்பு பச்சை மற்றும் நாட்டரிசிகளுக்கு பெரிய பற்றாக்குறை உருவாகும். இதனால் நெல் விலையும் உயரும் நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளார். எனவே நெல் விலை உயர்த்தப்படுமானால் இந்த 3 வகை அரிசிக்கும் விவசாயிகளுக்கு நியாயமான விலை வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக பண்டிகை காலங்களில் சம்பா மற்றும் கேரி சம்பா அரிசி விலைகள் மேலும் அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே தொலைபேசியூடாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவல் பகிரப்பட்டு வருகிறது. அத்துடன் சஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மத வழிபாட்டு நிகழ்வுக்கு தமது பிரதிநிதிகளையும் ரணில் அனுப்பியுள்ளார். இந்நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் 59வது பிறந்தநாள் நேற்றைய தினமாகும். இதனை முன்னிட்டு கொழும்பு கங்காராம விகாரையில் விசேட வழிபாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றிருந்தனர். ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, சிரேஷ்ட உபத்தலைவர் ஷாகல ரத்நாயக்க மற்றும் ரவி கருணாநாயக்க MP ஆகியோர் பங்கேற்று வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் எம்பியும் பிரதி தலைவர் பழனி திகாம்பரமும் MP ஆகியோரும் பங்கேற்றனர். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பவற்றை ஒன்றிணைப்பதற்குரிய பேச்சு வெற்றியை நோக்கி பயணிப்பதை நேற்றைய நிகழ்வு உறுதிப்படுத்தியுள்ளது. சஜித்தின் பிறந்தநாள் நிகழ்வில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றவை இருதரப்பு இணைவுக்கான உறுதியான சமிஞ்சை என தெரிய வருகிறது. சஜித் பிரேமதாச, ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இருவரும் நேரடியாக சந்தித்து பேச்சு நடத்திய பின்னர் உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும். சஜித்துடன் இணைந்து செயற்பட தயார் என்பதையே ரணில் சஜித்துக்கான பிறந்தநாள் பரிசாக வழங்கியுள்ளார் என ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் தற்போது சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். பிரித்தானியாவுக்கு பயணம் செய்ய திட்டமிடுபவர்களுக்கு அந்த நாட்டு அரசாங்கம் மிக முக்கியமான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. எளிமைப்படுத்தப்படும் நோக்கில் பாரம்பரிய விசா ஸ்டிக்கர் முறையை நீக்கி முழுமையான டிஜிட்டல் மயப்படுத்தப்பட்ட முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் குறித்த திணைக்களம் தனது சேவைகளை முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் கடவுச்சீட்டில் ஒட்டப்படும் காகித வடிவிலான விசா ஸ்டிக்கர்களுக்கு பதிலாக ஒருவரின் அடையாளத்தை, குடிவரவு நிலையையும் உறுதிப்படுத்த மின்னணு முறையிலான விசா பயன்படுத்தப்படும். இந்த புதிய மாற்றமானது தற்போது ஒரு இடைக்கால கட்டணத்தில் உள்ளது. தற்போதைய நிலை 2026 ஜனவரி 12 முதல் விசா பெற்ற பலருக்கு பாதுகாப்பு கருதி விசா மற்றும் விசா ஸ்டிக்கர் ஆகிய இரண்டுமே வழங்கப்பட்டு வருகின்றன. எதிர்கால திட்டம்
சட்டம் 2026 ஆண்டின் பிற்பகுதியில் விசா ஸ்டிக்கர்கள் வழங்கும் நடைமுறையை முழுமையாக நிறுத்த பிரித்தானியா குடிவரவு திணைக்களம் முடிவு செய்துள்ளது. இந்த டிஜிட்டல் முறை அறிமுகமாவதன் மூலம் விசா ஆவணங்கள் தொலைந்து போவது அல்லது சேதமடைவது போன்ற சிக்கல்கள் தவிர்க்கப்படும். பயணிகள் தங்களின் குடிவரவு விவரங்களை இணையதளம் வாயிலாகவே பாதுகாப்பாக சரிபார்க்க முடியும். பிரித்தானியாவின் இந்த அதிரடி மாற்றமானது சர்வதேச பயணிகளின் எல்லை கட்டுப்பாட்டு சோதனைகளை வேகப்படுத்தவும் போலியான ஆவண பயன்பாடுகளை தடுக்கவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்கள் ஒடுக்கப்பட்ட பின்னர் ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. ஏனெனில் ஈரானியர்கள் வெளிநாட்டில் உள்ள குடும்பத்தினருக்கு சில நாட்களுக்கு பின்னர் முதல் அழைப்புகளில் பயங்கரமான அளவு இறப்பு மற்றும் அழிவை விவரித்துள்ளனர். இந்நிலையில் பாதுகாப்பு பணியாளர்கள் உட்பட இறப்பு எண்ணிக்கை சுமார் 2000 இருக்கலாம் என ஈரானிய பாதுகாப்பு அதிகாரி ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளார். நிரம்பி வழியும் வைத்தியசாலைகள் தற்போது போராட்டங்கள் நடைபெறும் பகுதிகளில் உள்ள சில வைத்தியசாலைகள் உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களால் நிரம்பி வழிவதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வைத்தியசாலைகளுக்கு கொண்டுவரப்பட்டவர்களில் பெரும்பான்மையானோர் 20 முதல் 25 வயதிற்கு இடைப்பட்ட இளைஞர்கள் என தெஹ்ரானில் உள்ள வைத்தியசாலை வட்டாரங்கள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளன. அவர்களில் அநேகமான தலையலது நெஞ்சு பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பல வாரங்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகின்றன. நேற்றிரவு போராட்டங்கள் அமைதியானதுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் பல இடங்களில் போராட்டங்கள் தொடர்ந்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை போராட்டத்தில் ஈடுபட்ட இர்ஃபான் சோல்டானி இன்றைய தினம் தூக்கிலிடப்படுவார் என கூறப்படுகிறது. இவ்வளவு விரைவாக ஒரு வழக்கு நகர்ந்ததை நாங்கள் பார்த்ததில்லை என்று கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது ஐநா முன்வைத்துள்ள பாரிய குற்றச்சாட்டு, வெளியான அறிக்கை. மன்னார் காற்றாலை திட்ட விவகாரம், ஜனாதிபதி அனுரவிடம் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை. அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பண்டிகை முற்பணம் தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரசாங்க சேவைக்கு புதிதாக 26,095 பேரை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம். நாளை முதல் வானிலையில் ஏற்படவுள்ள பாரிய மாற்றம். யாழில் அரசியல் பதற்றம், நள்ளிரவு கட்சி அலுவலகத்திற்கு தீ வைத்த மர்ம நபர்கள். நாட்டு மக்களுக்கு அரிசி தட்டுப்பாடு குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. ஈரானில் 2000 உயர்ந்தது பலி எண்ணிக்கை, சடலங்களால் நிரம்பி வழியும் வைத்தியசாலைகள். இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.